ஒன்பொருள் காழ்ப்ப ஏற்றையாருக்கு என் பொருள் ஏன இரண்டும் ஒருங்கு. வணக்கம், இது உங்கள் கவிதூஸ் வலையொலி. பணம் சேர நம்ம செய்கிற இந்த விஷயங்களை இப்போ செய்கிற மாதிரியே எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாமல் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா அப்போ பணம் சேரும். ஆனால் நம்ம கிட்ட இல்லை. புரியலையா? சரி, ஒரு குட்டி கதையாகவே சொல்லிடுறேன். ஏன்னா கதை கேட்குறது தான் நமக்கெல்லாம் ரொம்பவும் பிடிச்ச விஷயமாச்சே. அரணும் அயனும் நண்பர்கள். அவங்கள சுற்றியும் ஏராளமான வளர்ச்சி வாய்ப்புகள். அரனோட பார்வையெல்லாம் அந்த வளர்ச்சி வாய்ப்பை நோக்கியே இருந்தது. அயனோட பார்வையோ வேடிக்கைகளும் பொழுதுபோக்கை நோக்கி இருந்தது. அரனோ அவனை சுற்றி உள்ள வாய்ப்புகளை ஒன்று ஒன்றா பயன்படுத்திகிட்டே வரான். அயனோ வேடிக்கைகளில் என்ன புதுமையாக இருக்குன்னு தேடி தேடி பார்க்குறான். ஒரு பக்கம் அரண் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு வளர்ந்துட்டே வரான். இன்னொரு பக்கம் அயன் வேடிக்கைகள்லேயே மூழ்கி இருக்கான். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு வளர்ச்சி அடைஞ்ச அரண் இன்னைக்கு ஒரு நல்ல சமூக நிலையில் இருக்கான். வேடிக்கைகளில் மூழ்கி இருந்த அயனோ தான் இருந்த அதே நிலையிலே இருக்கான். சுபம். கதை முடிஞ்சிடுச்சு. குட்டி கதைன்னு சொன்னேன், ஆனால் இவ்வளவு குட்டி கதையாக இருக்கும்னு நினைக்கவே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? பெரிய கதையாக இருந்தாலும் சின்ன கதையாக இருந்தாலும் கேட்டுட்டு பழைய வழக்கத்தை தான் பின்தொடர போகிறோம். ஆனால் விஷயம் இதுதான். வாய்ப்புகள் எல்லாருக்கும் பொதுவானதாக தான் இருக்குது. ஆனால் நம்ம தான் அதை பார்க்குறதும் இல்லை, பயன்படுத்திக்கிறதும் இல்லை. வாய்ப்புகளே இல்லைனா கூட அதை உருவாக்க முடியும். ஆனால் வாய்ப்புகள் இருந்தும் பார்க்க தவறுறது கண் இருந்தும் குருடனை போல. வாய்ப்புகளை யாரும் நம்மக்கிட்ட இருந்து தட்டி பறிக்கிறது இல்லை, நம்ம தான் அதை பார்க்குறதில்ல. சுற்றி உள்ள வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தாததுனால தான் அதை பயன்படுத்துகிறவங்களுக்கே அந்த வாய்ப்புகளும் போகுது. வாய்ப்புகளை தேடி போகிறவங்களுக்கு பணம் அவங்கள தேடி போகும். அவ்வளவே. நம்ம பார்க்குற பொழுதுபோக்கே அதை நமக்கு வழங்குறவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தான். பொழுதுபோக்கை நமக்கு வழங்குறவங்களே வாய்ப்புகளை பார்க்கும்போது அதில் மூழ்கி இருக்க நம்மளும் இனி சுற்றி உள்ள வாய்ப்புகளை பார்க்க தவறிடக்கூடாது. நம்மளை சுற்றி உள்ள வாய்ப்புகள் நமக்கு தெரியணும்னா அப்போ நம்ம கண்களை இதிலிருந்து கொஞ்சம் திசை திருப்பினாவே போதும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அடையாளம் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல நிலையை அடையிறதே தவிர பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்கன்றதுல இல்லை. நம்ம நிலையை உயர்த்திக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருடைய கையில் மட்டும்தான் இருக்குது. என்னோட காணொலியில் இதை எப்பவும் சொல்கிறது தான். 1000 பேர் இதை பற்றி சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இதெல்லாம் நம்ம தானாக உணராதது வரைக்கும் எதுவுமே மாறாது. இன்னும் எளிமையாக சொல்லணும்னா நம்ம கை கட்டு விரலுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுப்போம். அடுத்த காணொலியில் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பற்பட்டு ஒழுகப்பெறின் என்னன்னு பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.